என் டீமில் எம்எஸ் இல்லை, ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேண்டசி டக்-அவுட். IPL 2026 கிட்ட வந்துருச்சு. எல்லாரும் டீம் ப்ரெடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, நம்மளும் பண்ணலான்னு இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டீமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த டீம் என்னன்னா, லாஸ்ட் சீசனோட கம்பேர் பண்ணும்போது டீம் சூப்பராக இருக்குது. போன சீசனில் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுத்து சிஎஸ்கே ஒரு பெரிய லெசனை கற்றுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதோட ரிசல்ட்ஸ் தான் இந்த ரீசெட்டுக்கான காரணம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி போன சீசன்ஸில் வந்த இன்ஜுரிஸ் ஆக்சுவலி சிஎஸ்கேக்கு ரொம்ப ஃபேவராக அமைஞ்சிருச்சு. ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக வந்த பிளேயர்ஸ் தான் இப்போ ஃபியூச்சர் ஸ்டார்ஸாக இருக்காங்க. மினி ஆக்ஷனில் கூட யங் டேலண்ட்ஸ் மேலே ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்தே கிளியராக தெரியுது இது வந்து அவங்க ஒரு ரீசெட்டாக தான் பார்க்குறாங்க டீமை. ஆனால் எல்லா கேப்ஸையும் ஃபில் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். பேட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் பவுலிங்கில் இன்னும் கன்சர்ன்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜட்டு, சாம் கரன், பத்திரானா அண்ட் அஸ்வின் வந்து அவங்க மோஸ்ட் ரிலையபிள் ரிசோர்ஸாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க டீமில் ரிலையபிள் ரிசோர்ஸாக பார்த்தா நூர் அண்ட் கலீல் மட்டும்தான் இருக்காங்க. மீதி எல்லாரும் அந்த கிவன் டேயில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. சரி, நம்ம பெஸ்ட் பிளேயிங் 11 பார்க்கலாம். அதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். நான் சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்துராஜ் வச்சு தான் ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா சிஎஸ்கேக்கு எப்போல்லாம் ஓப்பனிங் கிளிக் ஆயிருக்கோ அப்போல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான். ஆல்சோ ருத்துராஜ் லாஸ்ட் இயர் ஏன் நம்பர் 3 ஆட ட்ரை பண்ணார்னா, அந்த டீமில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்றதுனால தான். ஆல்சோ டு ஃபிட் இன் அதர் பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவரோட இந்தியன் டீம் விஷனும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் என்னோட வியூவில் ருத்து ஓப்பன் பண்ணும்போது தான் சிஎஸ்கேக்கு மேட்சஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ருத்து அண்ட் சஞ்சு ஓப்பன் பண்ணால் தான் வேறு லெவல் காம்போவாக இருக்கும். ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஆயுஷ் அண்ட் சஞ்சு வச்சு தான் ஓப்பனிங் ஆட வைப்பாங்க. ருத்துவை நம்பர் 3 தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது என் டீம், ஸோ நான் இந்த டாப் 3 தான் போவேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆயுஷ் நல்லா பண்ணியும் என் டீமில் பெஞ்சில் தான் இருப்பார். ஆனால் என் பிளான்ஸ் ஒர்க் ஆகலைன்னா ஐ வில் பிரிங் ஹிம் பேக். அதுக்கப்புறம் ஊர்வில் பட்டேல் ஆர் சர்ஃப்ராஸ் கான். மிடில் ஆர்டர்ஸில் பிரிவிஸ், தூபே அண்ட் பிரசாந்த் வீர். ஃபினிஷராக கார்த்திக் சர்மா ஆர் அமன் கான். இந்த 2 பேரில் ஒருத்தரை வச்சுட்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என் டீமில் எம்எஸ் இல்லை, ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அவங்கள ஃபாலோ பண்ணி ஜேமி ஓவர்டன். பவுலிங் கோர்னா எலிஸ், நூர், கலீல். இம்பாக்ட் சப்ஸா அன்ஷுல் கம்போ, ஷ்ரேயாஸ் கோயல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியன்ஸ்க்கு. இல்லை ஃபாரின் ஸ்லாட்னா மேட் ஹென்ரி அண்ட் அகில் ஹுசைனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட பெஸ்ட் கேஸ் வித் சிஎஸ்கே டீம். ரெஸ்ட் ஆஃப் த ஸ்குவாடை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷஃபில் பண்ணிக்கலாம். ஃபைனலாக என்னோட க்ளோசிங் தாட் சிஎஸ்கேக்கு என்னென்னா, தோனிக்கு வயசாகிடுச்சு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவரை சுற்றியே இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்ம ஹைப் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அவருக்கு ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் இந்த ஃபேன்ஸ் மீட்லேயே கொடுத்து இனிமேல் இந்த டீமுக்கு அவரோட மென்டார்ஷிப்பை மட்டும் வச்சு ஃபார்வர்ட் போக பிளான் பண்ணணும். அப்போ தான் அவர் பில்ட் பண்ண லெகசி அப்படியே ஸ்ட்ராங்காக அண்ட் எவர் லாஸ்டிங்காக இருக்கும். ஆல்சோ அவங்க ஜட்டுவை கொடுத்து சஞ்சுவை ட்ரேட் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ நான் லாஸ்ட் இயர் இன்ஸ்டாகிராமில் சொன்ன மாதிரியே திஸ் இஸ் லிட்ரலி அ நியூ இயர் ஆஃப் IPL ஃபார் ஆல் த டீம்ஸ். சென்னை கொஞ்சம் லேட்டாக வராங்க. இது பியூர்லி என்னோட வியூ, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். உங்கள் தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க.